இரண்டாவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடி அநேகர் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது நாங்கள் ஒரு திருமணக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய சிலர் கூடாமல் அவர் இந்த வீட்டின் மேற்கோளையை விடுத்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் பிறகு படுக்கையை இறங்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்த வேறுபாடுகள் சிலர், இவர் எப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என, தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருக்கைகளில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் என்பதை நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே நாயினோ விதவையின் மகனை அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற செய்வதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே ஒரு திமிர்வாத காரனை இயேசு குணப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே சுகமளிக்கின்ற நிகழ்வு முற்றிலும் ஒரு வித்தியாசமான முறையிலே நிகழ்கின்றதையும் நாம் தெளிவாக பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகின்றார். இந்த கப்பர்நகூம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கலிலேயா கடலின் மேல் பக்கத்தில் உள்ள ஒரு பட்டணம் தான் இந்த கப்பர்நகூம். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த கப்பர்நகூமுக்கு வருகிறார். அங்கே வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் இவரை குறித்து கேள்விப்பட்டு முண்டி அடித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து விடுகிறார். வீட்டுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சிச்சுவேஷன். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை நடக்க முடியாதவனை தூக்கி கொண்டு வந்து ஆண்டவருடைய சொந்தத்தில் வருகிறார். ஆனா அங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை. வீடு வர கொண்டு வந்தாச்சு, ஆனா வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை. அவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் 4 பேர் அவனை சுமந்து வந்த 4 பேரும் என்ன செய்கிறார்கள்? தீர்மானத்திற்கு வந்து ஓட்டை பிரித்து அவர் இந்த இடத்துக்கு நேராக இறக்கிறார். இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கடைசியாக அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறதை குறிப்பாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அப்படி என்று சொல்லி விடுதலையோடு அனுப்புகின்ற நிகழ்வை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதுல இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறது யாரை குறித்து என்று சொன்னார், சுகம் பெற்ற நோயாளியை விட சுமந்து வந்த 4 மனிதர்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு திமிர்வாத காரனுடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாயிருந்தவர்கள் வேதம் சொல்லுகிறது 4 பேர் அப்படி என்று சொல்லுகிறது. இந்த 4 பேர் யார்? இந்த 4 பேர் யார்? குறிப்பாக இன்றைக்கு கூட மின் வசதி இல்லாத, சாலை வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்களில் இருந்து, போக்குவரத்து வசதிகள் இல்லாத கிராமங்களில் இருந்து நோயாளிகளை இன்றைக்கு எப்படி ட்ரைபல் ஏரியாவில் எல்லாம் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், கட்டில்ல நோயாளியை படுக்க வைத்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். அதே போலதான் இங்க பாருங்க, 4 பேர். ஒரு திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றுக் கொள்வதற்கு காரணமாயிருந்தவர்கள் 4 பேர். அந்த 4 பேருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, யார் என்று குறிப்பிடப்படவில்லை, நேம்லெஸ். அடுத்ததாக இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எந்த ஊரை சார்ந்தவர்கள், எந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் என்ற முகவரி இல்லை, அட்ரஸ்லெஸ். நேம்லெஸ், அட்ரஸ்லெஸ், முகவரியும் இல்லாதவர்கள், அதே போல பெயரும் இல்லை. அடுத்ததாக ஃபேஸ்லெஸ், முகங்கள் யாரும் தெரியாது, யாருமே தெரியாது. வேதத்திலே அவர்களை பற்றி எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு இந்த 4 பேர் காரணமாய் இருந்தார்கள். அதுதான் அந்த 4 பேர் அவர்களிடத்தில் இருந்த, இந்த 4 பேரிடத்தில் இருந்த இந்த சிறப்பு பண்புகளை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களையும் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒரு விசுவாச வாழ்விலே ஒரு தூண்டுதலை தர நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, முதலாவது காரியம் பாருங்கள். 3வது வசனம், மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். கவனிக்க வேண்டும், 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இதுல 3 காரியங்கள் இருக்கிறது பாருங்க. தூரம், நேரம், பாரம். தொலைவு. நிச்சயமாகவே கொஞ்சம் தொலைவில் இருந்துதான் வந்திருக்க கூடும். அதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. அடுத்து நேரம் எவ்வளவு ஆகும், பிரச்சனை இல்லை. பாரம், வெயிட், எந்த அளவுக்கு நம்ம தூக்கிட்டு நடக்க முடியும், இதெல்லாம் தூரம், நேரம், பாரம். பாருங்க, இதுல இந்த காரியங்கள் எல்லாம் கருத்து ஒற்றுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். இந்த மனிதன் மன ஒற்றுமை, ஒரே மனம் உடையவர்களாக இருந்தார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டீம் ஸ்பிரிட் அவர்களிடத்தில் இருந்தது. எப்படியாவது, என்ன கஷ்டப்பட்டாவது நாம் இயேசுவிடத்தில் இவரை கொண்டு போக வேண்டும். ஒருத்தம் கூட சொல்லி இருந்தா கூட இந்த இது சக்சஸ் ஆயிருக்காது. டே, முட்டாள்தனமா பேசாங்க, எவ்வளவு தூரம் சுமந்துட்டு போறது,
அது எவ்வளவு வெயிட் உள்ள மனிதன், எப்படி நாம் தூக்கிட்டு போக முடியும்? எத்தனை மணி நேரம் நாம் தூக்கிட்டு போக தெரியல. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனம் அவர்களிடத்தில் இருந்தது. இந்த ஒரு மனமும் இந்த ஒற்றுமையும் இந்த டீம் ஸ்பிரிட்டும் தான் அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவதற்கு பேருதவியாக இருந்தது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால், திருப்பு முனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனம் தேவை. இதை நான் ஆதி அப்போஸ்தலரிடத்திலே நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆதி அப்போ பாருங்கள், இன்றைக்கு நமக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் கடவுள் தந்திருக்கிறார். எல்லா சவுண்ட் சிஸ்டத்தை தந்திருக்கிறார். எல்லாம் உட்கார்ந்து இருப்பதற்கு நாற்காலிகளை தந்திருக்கிறார், பெஞ்சஸ தந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே இல்லை. மக்கள் ஒளிந்தொழிந்துதான் கடவுளை ஆராதித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவம் வேகமாக பரவியது. கொடிய துன்பங்கள் இருந்தது, அவைகளை தாண்டி கிறிஸ்தவம் வேகமாக பரவியது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இந்த ஒற்றுமை நமக்கு தேவை. அதான் இயேசு கிறிஸ்து அருமையாய் சொன்னார், ஒன்றோ ரெண்டோ பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே நான் என்ன செய்வேன்? ஒரு மனமும் ஒற்றுமையும் எங்கே உண்டோ அங்கே கடவுள் செயலாற்றுகிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அமலேக்கியரோடு ஒரு முறை யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரவேலர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போது யுத்த களத்துக்கு மோசே யாரை அனுப்புகிறார் என்று சொன்னால் யோசுவாவை அனுப்புகிறார். யுத்த களத்திலே யோசுவாவுடைய தலைமையிலே நின்று அந்த யுத்தம் நடக்கிறது. யாரோடு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் அமலேக்கியரோடு யுத்தம் நடைபெறுகின்றது. அமலேக்கியரோடு யுத்தம் நடைபெறுகின்றது. அப்ப மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர் சேர்ந்து எங்க போறாங்க? மலைக்கு மேல போறாங்க. போய் உட்கார்ந்து மோசே கரங்களை உயர்த்தி கடவுளுக்கு நேராக கரங்களை உயர்த்தி நிற்கிறார். இந்த கரங்கள் எல்லாம் நோக்கி நீட்டப்பட்டிருந்த நேரத்தில் எல்லாம் யோசுவா பகையாளியர்களை வென்று கொண்டிருந்தார். மோசே எப்போது கரங்களை கீழே போட்டாரோ அப்போதெல்லாம் யோசுவா பின்னடைவை சந்தித்தார். உடனே மோசேயினுடைய கரங்களை தாங்கி பிடித்தது யார்? இந்த ஆரோனும் ஊர் என்பவர். இந்த ஆரோனும் ஊர் என்பவர் சேர்ந்து மோசேயினுடைய கரங்களை தாங்கி பிடித்தார்கள். இதுதான் அந்த யுத்தத்திலே ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொண்டு வந்தது. நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுல பாருங்க, ஒருவர் பின்வலித்திருந்தாலும் இது எனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போனோம் அப்படி என்று ஒருவன் நினைத்திருந்தாலும் நிச்சயமாகவே அதுல அவர் திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு அரிதாகத்தான் இருந்திருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 4வது வசனம். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். 2வது, அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு மனம் ஒன்று. 2வது மிக முக்கியமான காரணம், அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? எப்படியாவது இயேசுவை என்ன செய்தாக வேண்டும்? பார்த்தாக வேண்டும். எப்படியாவது இயேசுனுடைய சமூகத்திலே
இந்த மனிதனை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகுந்த வைராக்கியம் உடையவர்களாயிருந்தார். அதற்காக எந்த சவாலையும் அவர்கள் சந்திப்பதற்கும் துணிந்திருந்தார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு 4 பேரும் சேர்ந்து சுமந்து கொண்டு நடந்து எடுத்து வந்தார்கள். கப்பர்நகூம் இயேசு இருந்த வீட்டிலே வந்தார்கள். ஆனால் உள்ளே நுழைய முடியவில்லை. இனி என்ன செய்வது? இனி என்ன செய்வது? சரி, அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், இனி ஒரு சந்தர்ப்பத்திலே பார்த்துக் கொள்ளலாம், அப்படி என்று அவர்கள் திரும்பி விடவில்லை. இதற்கு ஒரு நிச்சயமா இதற்கு ஒரு பார்த்துட்டு ஒரு முடிவு கண்டிட்டு தான் போனோம் அப்படி என்று அவர்கள் தீர்க்கமாய் முடிவு செய்தார்கள். மட்டுமல்ல, அதற்காக அவர்கள் ரிஸ்க் எடுக்கவும் துணிந்தார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துருவோம் ஒரு கை அப்படி என்று சொல்லி வீட்டின் மேற்கூரை அவர்கள் பிரிக்கிறார்கள். அப்படின்னா என்ன நடந்திருக்கிறோம்? நிச்சயமா ஒரு நாளை பார்க்க ஒரு வீட்டுக்கு போறோம், சரி ஒண்ணு வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுதான் முறை. ஆனால் வீட்டின் கூரையை பிரிக்க அவர்கள் துணிந்தார்கள். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு நேரத்துக்குள்ளேயும் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பரவாயில்ல, பெர்மிஷனை வாங்கி அனுமதியை வாங்கி வீட்டு கூரையை பிரிச்சிருவோம் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இது ஆம்புலன்ஸ் அல்ல. இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வசதி இருக்கிறது, 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அது இல்லாத காலகட்டம். எப்படியோ சுமந்து கொண்டு வந்தோம், எப்படியாவது பார்த்து விடலாம் என்று சொன்னால் இங்க பெரிய தடை இருக்கிறது. அந்த தடையை எப்படி மேற்கொள்ளுவது? அவர்கள் துணிந்தார்கள், மேற்கூரையை பிரியப்பா அப்படி என்று ரிஸ்க் எடுத்து. அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. படுத்து கிடக்கிற ஒரு மனிதனை கட்டிலோடு தூக்கி எடுத்து மேலே கொண்டு போய் அவனை அந்த வீட்டுக்குள்ளே இறக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காட்சியை நாம் கொஞ்சம் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அது சாதாரணப்பட்ட ரிஸ்க் அல்ல. அவர்கள் நம்மள எப்படியாவது இயேசுவை சந்திக்க வைப்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார். இந்த வைராக்கியம் தான் இந்த திமிர்வாதக்காரன் சுகம் அடைவதற்கு காரணமாய் இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் சில நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்? தவறிவிடுகிறோம். இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை பார்க்கணும், அவர் ஏதாவது செய்வார் அப்படி என்று அன்றைய நேரத்தில் ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், கடந்து விடுகிறோம். அப்படியே காரியம் நடக்கல அப்படி என்று சொன்ன உடனே அப்படியே பின்வாங்கி போய்விடுகிறோம். ஆனா இந்த 4 பேர் அப்படி இல்லை. இந்த 4 பேர் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் வைராக்கியம், பிடிவாதம். இந்த காரியத்தை ஆண்டவரை அந்த காரியத்திற்காக ஆண்டவரை சந்தித்தே ஆக வேண்டும். அதற்காக எந்த ரிஸ்கையும் அவர்கள் எடுக்க துணிந்தார்கள், போராடவும் முன் வந்தார்கள். அதைத்தான் இதே போலதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான், வைராக்கியத்தோடு போராடினான். அவன் வேறு யாரும் அல்ல, அவன்தான் யாக்கோபு. ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஒருவர் வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32:26. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடு. உண்மையாகவே அந்த கடவுளுடைய சமூகத்தில் அந்த பிடிவாதம் வைராக்கியமும் தேவை.
சக மனிதனிடத்துல தேவையில்லாத ஒரு இதுகளுக்காக நான் வைராக்கியத்தை வச்சுட்டு அந்த இல்லை. இந்த கடவுளுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்தே ஆக வேண்டும், இந்த காரியத்தை நடப்பித்து தந்தையாக வேண்டும் என்ற வைராக்கியம். உண்மையாகவே அண்மையிலே கடந்த வாரத்தில் ஒரு புத்தகம் ஒன்று நான் வாசித்தேன். தென்னகத்தில் ஒரு பவுல் விஸ்வவாணியினுடைய ஃபவுண்டர் எமில் ஜெபசிங்கினுடைய வாழ்க்கை வரலாற்றை அடங்கிய அற்புதமான ஒரு புத்தகம் அது. விஸ்வவாணி இயக்கத்தினுடைய பெரிய மிஷனரி இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் அவர். அநேக பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். மகிழ்வோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள், பரிசுத்தர் கூட்டம் நடுவில், இப்படி என்று ஏராளமான பாடல்களுக்கு சொந்தக்காரன் அவர் சொல்லுகிறார். குடும்பத்தில் யார் பிரச்சனைகள், கிறிஸ்தவ குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள்? முழங்கால் முடக்கப்படவில்லை. யார் வாழ்க்கையில போராட்டங்கள், முழங்கால் முடைக்கப்படவில்லை. யார் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, முழங்கால்கள் அங்கு இல்லை. அப்படி என்றே அவர் பட்டியலிட்டுக் கொண்டே போகிறார். நம்முடைய வாழ்க்கை காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய ஆத்மீக திருப்திக்காக நாம் வருகிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், கடந்து சொல்லுகிறோம். கேட்கும்போது நான் புலம்புகின்றேன், ஐயோ நான் எவ்வளவு பாரப்பட்டு ஜெபித்தேன், ஆனா நான் இதுவரைக்கும் பதில் கிடைக்கல அப்படின்ட்டுதான் நான் சொல்லி கடந்து போகிறோமே மொழியே. இந்த காரியத்தை என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருகின்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், கடவுளை விட்டு விலக மாட்டேன் என்ற பிடிவாதம் எத்தனை பேர் நமக்கு இருக்கிறது, நம்மள எத்தனை பேருக்கு இருக்கிறது? அந்த பிடிவாதத்தோடு நம்மள எத்தனை பேருக்கு நாம் அன்றாட மோசையை பாருங்கள். கடவுளுடைய கோபம் ஒரு முறை இஸ்ரவேல் மக்கள் மீது மூண்டது, பிரதான கோபம். அப்போ மோசே மக்களுக்காக ஜெபிக்கிறார், கடவுளிடத்துல மன்றாடுகிறார். கடவுளும் இறங்கி வர மாதிரி இல்லை. உடனே மோசே இதோடு சொல்கிறார், பிடிவாதத்தோடு சொல்கிறார், ஆண்டவரை எல்லாம் சரிதான், இல்லை என்று சொன்னால் என் பேரை நீர் எழுதி வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன செய்து போடும், கிறுக்கி போடும், புத்தகத்திலிருந்து நீர் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு வைராக்கியத்தோடு ஜனங்களுக்காக கடவுளுடைய சமூகத்திலே நின்றவர் இந்த மோசே. இந்த வைராக்கியம் நமக்கு தேவை. ஒரு மனம் தேவை, கூடி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இரண்டாவது வைராக்கியம் தேவை. ஆண்டவர் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்து தந்தே ஆக வேண்டும், அதுவரையிலும் நான் ஓய போறதில்லை, கடவுளை விட்டு பின்வாங்கி போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அடுத்து மூன்றாவது பாருங்கள், 5வது வசனம் அழகாய் சொல்லுது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. முதலாவது ஒரு மனம் அவர்களுக்குள்ளே இருந்தது, இரண்டாவதாக வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மூன்றாவதாக அவர்களிடத்திலே ஆழமான விசுவாசம் இருந்தது. இந்த ஆண்டவரால், இந்த இயேசு கிறிஸ்துவால் இந்த இத்தனை சுகவீனமா இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட அல்லது மனுஷனை குணப்படுத்த முடியும் என்ற உறுதியான விசுவாசம் வருகிறது. ஆகையினால்தான் பாருங்க, வேதம் சொல்கிறது, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு என்று இயேசு இங்கு வேதம் சொல்லவில்லை, சுமந்து வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, கூரையை பிரித்து அந்த படுக்கையை இறக்கினவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அப்போ விசுவாசம், ஒரு மனம் தேவை, வைராக்கியம் தேவை. எந்த அளவிற்கு வைராக்கியமாய் இருக்கிறோம், வைராக்கியமாய் மன்றாடுகிறோமோ அதே அளவிற்கு நாம் விசுவாசமும் தேவை. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார், செய்வார். ஒருவேளை தாமதமானாலும் தருவார், ஆண்டவரால் முடியும், அப்படி என்கிற விசுவாசம் தேவை. நன்றாக ஆபிரகாமை பார்த்து கடவுள் சொன்னார், ஈசாக்க பலியெடுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ மோரியா ஒரு பக்கத்தில் இருக்கிற மலைகளில் ஒன்றுக்கு கடவுள் காட்டின மலைக்கு ஈசாக்கை கூட்டிக் போகிறார். வேலையாட்கள் கல்வியோடு போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வேலையாட்களை வர சேர்த்து அங்கே வேலையாட்களை நிப்பாட்டி விட்டு இப்போது மகனும் தகப்பனுமாக போகிறார். பாருங்க, ஆபிரகாம் சொல்லுகிறார், மகன் கேட்கிறார், டேடி எல்லாம் இருக்கு, கத்தி இருக்கு, வரகு இருக்கு, பலியிடுவதற்குரிய உபகரணங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆடு எங்கே, ஆடு எங்கே என்று கேட்கிறார். ஆபிரகாம் பாருங்க, ஒரே வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஆபிரகாமுடைய விசுவாசம். இதுவரையிலும் நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், கடவுள் குழந்தையை தந்தார், முதிர் வயதிலே குழந்தையை தந்தார். நிச்சயமா ஆபிரகாமுக்கு தெரியும் மனசுல, தந்தவர் இந்த வாக்கு, கடவுள் எனக்கு தந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்திர நிச்சயமா இருந்தாகணும். ஆகையினால் ஆபிரகாமுக்குள்ளே ஒரு வலிமையான ஒரு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையோடுதான், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி தான் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். அதே போல தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய சகோதரர்களை பார்க்க, இராணுவத்திலே பணியாற்றுகிற தன்னுடைய சகோதரர்களை பார்க்க செல்லுகிறார். அங்க பார்க்கும்போது கோலியாத்து வந்து, பெலிஸ்தியனாகிய கோலியாத்து வந்து ரொம்ப இழிவாக இஸ்ரவேல் கடவுளையும் இஸ்ரவேல் மக்களை இழிவாய் பேசுகிறது பார்க்கிறோம். அப்போ இவங்களுக்கு பொறுக்க முடியல, என்னால் அவனை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்ல, எப்படியும் மன்னன் சவுலுக்கு முன்பாக விட்டு நிறுத்தப்படுகிறார். அப்போ ஒரு இளைஞன், ஒரு சிறு பையனை போல நிற்கிறார் தாவீது. சவுலுக்கு ஒரு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை, ஒரு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. அப்போ அவன் கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் சொன்னால், ஏற்கனவே கடவுள் என்னை சிங்கத்தில் இருந்தும் கரடியில் இருந்து என்னை கடவுள் தப்புவித்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். ஆகையினால இது சாத்தியமான காரியமே. அப்படி என்று கடவுள் பேர் உள்ள ஒரு பற்றுறுதி அங்கே வெளிப்படுத்துகிறதை பாருங்க. வெளிப்படுத்தின உடனேதான் சவுல் மனமாறி, சரியப்பா நீ போ, கோலியாத்தை தோற்கடிப்பதற்கு நீ போ அப்படின்னு சொன்னான். காரணம், தாவீதுக்குள்ளே ஆழமான விசுவாசம் இருந்தது. நான் நம்பி இருக்கிற கடவுளால் இந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும், கடவுள் என்னோடு இருந்தார், ஆகையினால் சிங்கத்தை வீழ்த்த முடிந்தது, ஒரு முறை கரடியை வீழ்த்த முடிந்தது. அதே கடவுள் என்னோடு இருக்கிறார், அவருடைய வலிமையினாலே வல்லமையினாலே நான் கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்று திடமாய் தாவீது நம்பினான், திடமாய் தாவீது விசுவாசித்தார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் எண்ணி பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். பாருங்க, இந்த 4 மனிதர்களுடைய ஒரு மனதை பார்த்து, ஒற்றுமையை பார்த்து, அவருடைய வைராக்கியத்தை பார்த்து, அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அந்த திமிர்வாத காரியத்தை இறங்கினார். முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன காரியம்? அவனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இது ஆன்மீக ஆசீர்வாதம். ஒருவேளை அவனுடைய சரீர பலவீனத்திற்கும் அவனுடைய அந்த நோய்க்கும் காரணம் ஒருவேளை அவனுடைய பாவமாய் இருந்திருக்க கூடும். ஆகையினாலேதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறார்.
அடுத்து கடைசியாக அவர் சொன்ன காரியம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இதுவரையில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் 4 பேர் கஷ்டப்பட்டு உன்னையோடு சேர்த்து சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம் பாருங்கள். 4 பேரால் சுமந்து வரப்பட்ட ஒரு மனிதன் இப்போது அவனை எழுப்பி நடந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான விடுதலை, எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அற்புதம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார். எந்த பலவீனமாக இருக்கிறார், எந்த போராட்டங்களாக இருக்கிறார், எந்த இடுக்கங்களாக இருக்கிறார், நமக்கு தேவை ஒரு மனம், வைராக்கிய தேவை. ஆண்டவர் இந்த செய்தி ஆக வேண்டும் என்ற வைராக்கியம், இது ஆண்டவரால் ஆகும் என்ற விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய அதாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருப்பமான இதுவரையில மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய கணவன்மார்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். நம்முடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருப்பமுறை ஏற்படும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த 4 மனிதர்களுடைய இந்த 3 பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசித்துக் கொள்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சுமங்களையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.